ஐயோ என்ன செய்கிறாங்க? செடிகள் மீது மண் போடுறாங்க, செடி சத்து போகாதா? இது கடலை செடிப்பா. இது கடலை செடிக்கு வந்து மண் அணைக்கணும் ஆக்சுவலாக. இந்த மாதிரி நல்ல கடலையை இப்படி நடுவில் போட்டு மீச்சு விட்டுட்டு நடுவில் மண் அணைச்சின்னு வச்சுங்களேன், செம்மையாக உங்களுக்கு கடலைங்கிறது. அப்படியா? சத்து போகுமோன்னு நினச்சானா? இல்லை இல்லை இல்லை. ஒரு சில பேர் என்ன செய்வானாக்கா, இப்படி செடியை தூக்கிட்டு இப்படி மண் அணைப்பாங்க. ஓ, இதை விட இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு வேணும்னு சொன்னாக்கா இப்படி நடுவில் மண்ணை போடுறது. ஓகே. இப்படி போட்டு ஒரு அமுக்கு, அடுத்த நாளைக்கு தண்ணி விட்டிங்கன்னு வச்சுங்களேன், சூப்பராக வந்துடும். இதுக்கு பிண்டி ஒன்று சயின்ஸை காமிக்கலாம் உங்களுக்கு வாங்க. இதில் கடலையில் நிறைய பேர் சொல்லுவாங்க வேரில் தான் கடலை பிடிக்கும்னு சொல்லிட்டு. வேரில் கடலை பிடிக்கவே பிடிக்காது. வேர் வந்து நேராக கீழே படணும் நம்மளுக்கு. அது ஆனால் சைடில் மேலே பூ பூக்குதுல்ல, பொதுவாக பூவிலேருந்து காய் வரணும் நம்மளுக்கு இல்லையா? ஆனால் இப்போ கடலைக்கு பூ மேலே தான் இருக்குது, வேரில் இல்லை. அப்போ எவ்வளோ உங்களுக்கு வேரில் வந்து காய் பிடிக்கும்? அந்த பூவிலேருந்து ஒரு காய் மேலே ஒன்று இறங்கும் ஆக்சுவலாக. ஓகே, காமிக்காயிர இந்த பார், இங்கே பூ பூத்துக்குது. ஆமாம், அதுலேருந்து ஒன்று இறங்குது பாரு, வேக மேகை. ஆமாம், இதுதான் கீழே போய் கடலையாக மாறும். அப்படியா? ஆமாம், நம்பவே முடியல. இது வேக இங்கே கீழே ஆக்சுவல் வேகுங்க. அதுலேருந்து சைட்லேருந்து வேக வந்து கடலை அதெல்லாம் பிடிக்காது எனக்கு. அப்போ இது வந்து ரொம்ப தூரத்துக்கு இந்த மண்ணை தேடிட்டு போகுது தெரியுதா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இப்போ லேசாக அப்படி அமுக்கி விட்டுட்டு இங்கே மண்ணை பட்டோம்னாக்கா அது மண்ணுக்கு சீக்கிரமாக போயிடும் உனக்கு. ஓகே. தண்ணீரை ஊற்றும் பொழுது நல்லா உள்ளவே பிடிச்சி உனக்கு கடலை சூப்பராக வந்துடும் உனக்கு. கடலை நிறைய மகசூல் வேணுனாக்கா இந்த மாதிரி ஒருத்தர் செஞ்சு பாருங்க. ஓகே.